இது எங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை? நான் இன்வால்வ் ஆகாத பார் சண்டையிலேருந்து ஆரம்பிக்குது. 7 மணிக்கு மேலே என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ போதையில் இருப்பேன். ஆனால் இவங்க பேசுகிறது என்னன்னா, எவ்ரிடே தினமும் 7 மணிக்கு மேலே பாரில் உட்காந்து அவருக்கு போனேன்னா அவர் நிதானமே இல்லாமல் குடிப்பார். இவர் ஏதோ பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே பேசுகிறாங்க. எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, A1லேருந்து A7 வரைக்கும் நேம்டு அக்யூஸ்டு, அதுக்கப்புறம் மற்றும் சிலர். ஸோ இந்த மற்றும் சிலரில் தான் என்னை கைது செய்கிறாங்க. சவுக்கு சங்கர்னு ஒருத்தர், அவர் சொல்கிறாரு, என்னோடய ஆஃபீஸே வந்து ட்ரக் தொழிலுக்காக போட்ட ஆஃபீஸ் தானா. உலகத்துலேயே ட்ரக் தொழில் செய்கிற ஒரு ட்ரக் மாஃபியா ஆஃபீஸ் போட்டு எவனும் பண்ணதான் நான் பார்த்ததும் இல்லை. அது ஒரு மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு முக்கியமான ஏரியாவில் ஒரு ஆஃபீஸை போட்டு இங்கே தான் நான் ட்ரக் தொழில் பண்ணுறேன், வாங்க எல்லோரும் பேசுவான்னு கூப்பிடுவாங்கன்னு தெரியும். ஆனால் அதை சொல்கிறார். அவர் உண்மையாகவே நீங்கள் அவர் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரல. பிரசாத்னு ஒருத்தர் இந்த என்டிபிஎஸ் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன என்டிபிஎஸ் கேஸ் அரெஸ்டே பண்ணலை, ஆனால் என்னையும் பிரசாத்தையும் என்டிபிஎஸ் கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அது சம்மந்தமாக என்ன கஸ்டடி எடுத்திருக்காங்களாம். எங்கள் 2 பேரையும் கஸ்டடி எடுத்தப்போ அப்போ அவருக்கு ஒரு சேட்டு மாட்டியிருக்கான், போலீஸ் காவல்துறைக்கு ஒரு சேட்டு மாட்டியிருக்கான். என்னென்னா, நான் பிரசாத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், என்ன இந்த வாரம் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு. உடனே அதுக்கு அவர் எனக்கு ரிப்ளை பண்ணுறாராம், பரவாயில்ல தலைவா, அடுத்த வாரம் சேர்த்து விற்பனை பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு மெசேஜை நான் அனுப்புகிறேன். சொல்லிவிட்டு கிக்கி கிக்கி கிக்கின்னு சிரிக்கிறாரு. பைத்தியமானு கேட்குறேன். நீ யார்கிட்ட காசு வாங்கிட்டு இத்தனை நாள் வாரம் என்னை பற்றி பேசுகிறேன். நான் எப்பயும் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஆரம்பம்தான். என் மேலே குற்றச்சாட்டுக்கு பொய்ன்னு உங்கள்கிட்ட இப்போ வாய்மொழியாக சொல்கிறேன். இது சட்ட ரீதியாகவும் நான் நிரூபிப்பேன். அவர் மேலே நான் டெஃபமேஷன் கேஸும் போடுவேன். அவர் சும்மா விட போகிறதே கிடையாது. இல்லை, ஏன் முன்னாடி ஒரு நேரம் உட்கார சொல்லுங்கள், அதான் முன்னாடி 1 to 1 உட்கார சொல்லுங்கள். நீங்கள் கேள்வி கேளுங்க. நீ இந்த கேள்வினா என் மேலே சொல்லியிருக்க, குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்க, உண்மையா நான் பதில் சொல்கிறேன். நீ உண்மைன்னு முன்னாடி ஏன்னே ஆமாம் நீ நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணேன். சங்கர் சவாலுக்கு தயாரா? தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற நபர், இவரை பற்றி நிறைய தகவல்கள் அப்படின்றத விட நிறைய வதந்திகள், யூகங்கள், ஆளுக்கு ஒரு மைக் இருக்குது, ஒரு கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க. இவரை அறிமுகம் செய்கிறதுக்கு முன்னால் சில விஷயங்களை நானும் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேட்டி அப்படின்னு வைக்கும் பொழுது ஏதோ கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்க போகிற மாதிரியோ இல்லை அவர் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிற மாதிரியோ இதெல்லாம் இல்லை. உண்மையை உடைத்து சொல்ல வேண்டுமென்றால் இந்த நபர் என்னுடைய நண்பர். இன்னொன்று, நான் அவர் எந்த குற்றச்செயலும் செய்யவில்லை அப்படின்றத ஆணித்தரமாக நம்பக்கூடியவன். அதில் நீங்கள் ஒருதலை பட்சம் அப்படின்னு நினைத்தாலும் சரி, நினைக்கலனாலும் சரி, இதான் உண்மை. அப்போது அந்த நிலைப்பாட்டில் நான் இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்திட்டு, எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய் குற்றச்சாட்டுகள். அது மட்டும் இல்லாமல் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட விமர்சனங்கள், அதாவது ஒரு குடும்பத்தை தாக்கி வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா 1% கூட உண்மை தன்மை இல்லாத விமர்சனங்கள். போகிற போக்கில் ஒருவர் தன்னை தற்காத்து கொள்ள முடியாத ஒரு சூழல், அதாவது இப்போ ஒரு சிறைக்கு ஒருத்தர் இருக்காங்கன்னா, நான் சிறையில் இருந்திருக்கேன், 8 மாதங்கள் சிறையில் இருந்திருக்கேன். என்னை பற்றி இந்த மாதிரி தகவல்கள்லாம் நிறைய மீடியாவில் வந்திருக்கு. அப்படின்னும் பொழுது ஒருவர் சிறையில் இருக்கும் பொழுது அவரால் அவருடைய தரப்பு விளக்கத்தை கொடுக்க முடியாது என்ற நிலையில் போகிற போக்கில் ஒருத்தரை பற்றி பேசுவது, அவரை சிதைக்கின்ற அளவில் அவருடைய தனிப்பட்ட விதத்தில் அவரை தாக்குதல் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் மிக மிக கேவலமான கோழைத்தனம். அந்த கோழைத்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்றது வருந்தத்தக்க ஒரு விஷயம், கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அப்படியான ஒரு சூழலில் தான் இந்த பேட்டியை நான் எடுக்கணும்னு நினச்சேன். இது பேட்டின்றத விட ஒரு கலந்துரையாடலும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவர் தரப்பு விளக்கங்கள் வெளியே வர வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த நோக்கத்துடன் தான். யாரையும் தாக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது, அவருடைய நோக்கமும் அது கிடையாது. ஆனால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போ பாதிக்கப்பட்ட நபர் அவர் தரப்பு விளக்கத்தையும் வெளியில் கொண்டு வந்து சொல்லணும், அவர் தரப்பு நியாயத்தையும் வெளியில் கொண்டு வரணும், மக்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு மீடியா என்பது இன்றைக்கு எப்படி மாறி இருக்குது அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இன்டர்வியூ. இவ்வளோ பெரிய இன்ட்ரோவும் அதுக்காகத்தான் என்று சொல்லி அஜய் வாண்டியார் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் சமீபத்தில் தான் சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்திருக்காரு. வெற்றிகரமாக வெளியில் வந்திருக்காருன்னு சொல்லணும். ஏன் வெற்றிகரமாக வெளியில் வந்திருக்காருன்னு சொல்லணுன்னாக்கா, அந்த குண்டர் சட்டத்தை அவர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் தவறானது அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்காரு. அதை பற்றி தகவல்கள்லாம் அவர்கிட்டே கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் அஜய் சார். உங்களுடைய சிறையிலிருந்து மீண்டு வந்திருக்கீங்க, அதனால்
மீண்டும் பெரிய வந்திருக்கீங்க போராட்டத்துக்கு பிறகு. மீண்டும் வந்திருக்கீங்க அப்படின்றதுனால வாழ்த்துக்கள். நன்றி. இது வாழ்த்துக்கள்னே சொல்லணும். ஏன்னா, ஒரு பெரிய ஒரு ஸ்டேட் மிஷினரிக்கு எதிராகவே போய் சண்டை போட்டு வர்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது கண்டிப்பா. நீங்க வெற்றிகரமா செஞ்சிருக்கீங்க. உங்க தரப்பு விளக்கம் அப்படின்றது எங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை? இந்த பிரச்சனை பார்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு பார் சண்டையிலேருந்து ஆரம்பிக்குது. நான் இன்வால்வ் ஆகாத பார் சண்டையிலேருந்து ஆரம்பிக்குது. அத நான் சொல்லணும். அப்ப உங்க என்னன்னா பேர் எப்படி அதுல அடிபட்டுச்சு? அதுதான். என்னன்னா இந்த சண்டை மே மாதம் 22ஆம் தேதி லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸு அப்படின்ற ஒரு பார்ல நடக்கிற சண்டை. இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸ்ன்றது வந்து இதுல தானே இருக்கு. நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம் பார்ல. நுங்கம்பாக்கம்ல இருக்க ஒரு பாரு லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ். அங்க ஆரம்பிக்கிற அங்க ஒரு 22ஆம் தேதி நைட்டு நடக்கிற சண்டை. அதில வந்து 2 தரப்புக்கு சண்டை நடக்குது. கைகலப்பாகுது. அதில ராஜான்ற ஒருத்தர் அடி அவர் வந்து அவருக்கு தூண்டில்னு ஒரு ரெஸ்டாரண்ட் தூண்டில் வச்சிருக்காரு. ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறாரு. அது மூலம் தான் எனக்குமே பழக்கம். ஏன்னா, அந்த தூண்டில் ரெஸ்டாரண்ட் என் வீட்டு பக்கத்தில இருக்கு. என் வீட்ட சரி. விட்டு வெளியில வந்தோனயே ஈசிஆர் மெயின் ரோட்லயே இருக்கு. ஸோ, அது மூலம் அவருக்கு எனக்கு பழக்கம். எனக்கு மறுநாள் காலையில 23ஆம் தேதி காலையில ஒரு நண்பர் கால் பண்ணி, "ராஜாக்கு அடிபட்டுடுச்சு. அவருக்கு ஒரு ஃபிங்கரே போயிடுச்சு. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்ல நீங்க நேரா வாங்கன்னு சொன்னாரு." இந்த கால் பண்ண நண்பர் வந்து பிரசாத். பிரசாத். பிரசாத் தான் எனக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி சொல்றாரு. நான் அப்பயும் கேட்குறேன், "என்ன நடந்ததுன்னு?" "இல்ல நீங்க நேரா வாங்க, பாவம் ஒரு எமர்ஜென்சின்னு" சொல்றாரு. நேரா வந்து நான் போய் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது தான் சொல்றாங்க, லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸில ஒரு கை கலப்பாயிருச்சு. அவருக்கு பாட்டில் பட்டு விரல் இதாகி சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்பயும் அந்த ராஜாக்கு நான் அட்வைஸ் தான் பண்றேன். "நீ ஒரு பிசினஸ் மேன் 2 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற. இது எந்த ஹாஸ்பிட்டல் சார்? சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி." வடபழனி. சரி. நல்லபடியா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, அப்போ காவல் ஆய்வாளரும் அங்க இருக்காரு. நான் பண்ண அட்வைஸ் அவருக்கும் கேட்குறாரு. அப்போ நான் போலீஸ்க்கும் அத தான் சொல்றேன். "நீங்க பார்த்து லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ எடுங்கன்னு" சொல்லிட்டு, அங்கேருந்து 5 நிமிஷத்துல நான் கிளம்பிட்டேன். இந்த பார் சண்டைக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் இவ்வளவு தான். இதில தான் என்ன வந்து கைது செய்றாங்க. எதனால, எப்படி, எதுக்காக, யார் சொல்லின்னு எனக்கு தெரியாது. சரி. நீங்க பாருக்கு போகல. போகல. அ ஹாஸ்பிட்டல்லயும் நீங்க எதுவும் பெருசா எதுவும் பேசல. 5 போலீஸ்க்கு நிமிடம் தான் அகைன்ஸ்டாவோ, இருந்தீங்கன்றீங்க. இல்ல ஒரு தகராறு செய்யும் முதுவாகவோ, எந்த ஒரு இல்ல வார்த்தையும் அந்த விடல. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த போலீஸ் நபர் இருக்காங்க இல்லையா? அவர் ஏதாவது புகார் குடுத்தாரா? இல்ல, குடுக்கல. இல்ல. அப்போ இது எதுவுமே இல்லாம எப்படி நீங்க இதுல சம்மந்தப்படுறீங்க? இல்லையே. நான் சம்மந்தப்படுறீங்க? எஃப்ஐஆர்ல வந்து நான் பார்ல போய் சண்டை போட்ட மாரி தானே காமிச்சிருக்காங்க. ம். பார்ல ஓகே. போய் தகராறுல ஈடுபட்டு, ராஜாக்கு ஆதரவா எதிர் தரப்ப அடிச்ச மாரி தானே எஃப்ஐஆர்ல இது இருக்கு. எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர்ல இப்படி தான் இருக்கு. ஓகே. நேயர்களே ஒரு விஷயம் இங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எஃப்ஐஆர் என்பது என்னன்னா, முதல் தகவல் அறிக்கை. ஒரு சம்பவம் நடைபெறுது அப்படின்னா, அந்த சம்பவத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பதிவு செய்றது தான் எஃப்ஐஆர். நெறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் என்பது வந்து ஒரு குற்றச்செயல் ஊர்ஜிதமானதற்கானது அப்படின்னு. அது கிடையாது. அது வந்து குற்றப்பத்திரிகை. சார்ஜ் ஷீட் அப்படின்ற இடத்துல தான் வந்து அது வந்து காவல்துறை வந்து ஆமாம், இவர் தான் குற்றம் செய்தார் அப்படின்னு வரும். ஆனால் எஃப்ஐஆர்ல என்ன வரும்னா, சம்பவம் நடந்தபோது என்னென்ன இருந்தது அப்படின்றது தான் எஃப்ஐஆர்ல வரும். ஸோ எஃப்ஐஆர்ல இவருடைய இதில என்ன இவருடைய கூற்றுப்படி என்ன சொல்லியிருக்காரு, அவங்களுடைய கூற்றுப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாரில் ஒரு தகராறு நடந்தது. அந்த தகராறில் இவர் ஈடுபட்டார் அப்படின்றது தான் எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்கு. நேரடியாக. நேரடியாக இவர் ஈடுபட்டார் அப்படின்ட்டு. ஆனா, இவர் அந்த இடத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க அந்த இடத்திலேயே இல்லன்னு சொல்றீங்கல்ல சார். இதுக்கு என்ன உங்க பக்கம் ஏதாவது ஒரு ஆதாரம். ஆதாரம் ஓகே. இருக்கணும்ல? அந்த 22ஆம் தேதி சண்டை நடந்த அன்னைக்கு இரவு 11 மணிக்கு என் மனைவியும், என் குழந்தையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறாங்க. 2 பேரும். வீடியோ எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது, நான் பக்கத்துல படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்கேன். அந்த ப்ரூஃப் ஒண்ணு இருக்கு. நாங்க அதுல டைம் லைவ் இருக்கா? லொகேஷனோட, டைமோட, லைவ் கூகுள் லொகேஷன் பின்னோட இருக்கு. எல்லாமே ப்ரொடியூஸ் இப்ப பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து நீங்க இந்த எஃப்ஐஆர் காப்பி உங்கள்ட்ட இருக்கா? இருக்கு. அந்த எஃப்ஐஆர் காப்பி நான் பேசுறது எல்லாமே வித் ரெக்கார்ட்ஸோட தான் உங்களுக்கு குடுக்குறேன். நான் வெறும் ஏதோ வாய் வார்த்தைக்காகலாம் கிடையாது. எல்லாம் நேர்களே எவ்ரிதிங் வித் ரெக்கார்ட்ஸ். நேர்களே இது ஒரு விஷயம் பாருங்க. எஃப்ஐஆர் காப்பி இதோ இருக்கு. பார்த்துக்கோங்க. இந்த எஃப்ஐஆர் காப்பியில போட்டிருக்க நேரம் பாருங்க. இந்த நேரத்தில தான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. யாரால சொல்லப்படுது? காவல்துறையால் சொல்லப்படுது. காவல்துறை தான் இவர் மேல குற்றம் சாட்டுறாங்க. காவல்துறையில அவங்க போட்ட எஃப்ஐஆர்ல இந்த நேரத்தில இந்த குற்றம் நடந்திருக்கு, இந்த குற்றச்செயல் நடந்திருக்கு அப்படின்னு பதிவு பண்றாங்க. அதே நேரத்தில் லைவ் ரெக்கார்ட்ல அவருடைய வீட்டில் அவர் குடும்பத்தினருடன் இருந்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் அவர்ட்ட இருக்கு. இந்த ஆதாரத்தை இல்ல. நீங்களே பாருங்க. அது மட்டும் இல்ல. ஆ
4:30 22ஆம் தேதி ஈவினிங் 4:30 அன்றைக்கி தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக வீட்டுக்கு வந்து வீட்டில் நுழைஞ்சிருக்கேன். மறுநாள் காலையில் 23ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு தான் நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன். ஃபுல் சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குது. ஸோ அந்த இரவு ஃபுல்லாக நான் வீட்டில் தான் இருந்தேன்றதுக்கு சாட்சி இது 2மே இருக்குது. இந்த காணொளிகளும் நீங்கள் பாருங்கள். எப்படி வந்து ஒரு ஒரு வழக்கு புனையப்படுகிறது ஒருவர் மீது. இப்படியாக புனையப்பட்ட வழக்கை வைத்து காவல்துறை அதை செய்யலாம். காவல்துறைக்கு பல இடங்கள்லேருந்து அழுத்தம் வந்திருக்கலாம். அவங்க செய்யலாம். இந்த எஃப்ஐஆர்ன்றது நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல் தகவல் அறிக்கை என்பது இறுதி அறிக்கை கிடையாது. ஆனால் இதை வைத்து அவர் பாருக்கு போனார். அவர் அடிக்கடி பாருக்கு போய் தகராறு செய்வார். இந்த மாதிரியான பரப்புரைகளை யார் பண்ணது? இந்த யூடியூப் சேனல்களில் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இங்கே நேரடி ஆதாரம் இன்றைக்கி போட்டு உங்கள் முன்னாடியே உடைச்சிருக்கேன். இப்போ இவ்வளோ உடைச்சதுக்கப்புறம் பாருக்கு போவார் கிடையாது. 7 மணிக்கு மேலே என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ போதையில் இருப்பேன் நான். எனக்கு எனக்கு வந்து குடிப்பேன். நான் குடிக்க மாட்டேன்லாம் சொல்லலை. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 5 மாதத்துக்கு, இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட, எப்போ தோணுதோ, எப்போ ஃப்ரெண்ட்ஸு மீட்டு வந்தால் கூட ரொம்ப ஒரு லிமிட்டடாக. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நீ இதை குடிக்கிறதுக்கு சும்மா குடிக்காமல் இருக்கலான்னு கூட எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு சோஷியல் ட்ரிங்கர். ஆனால் இவங்க பேசுகிறது என்னன்னா, எவ்ரிடே தினமும் 7 மணிக்கு மேலே பாரில் உட்காந்து அவருக்கு போனேன்னா அவர் நிதானமே இல்லாமல் குடிப்பார். இவர் ஏதோ பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே பேசுகிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்கிறவங்களும் நம்ம யோகியம் இருக்கலாம். இவங்க கதையே நாரி போய் கிடக்குது. சரி, பட் நான் என்ன கேட்குறேன்னா, அப்பட்டமாக, அதாவது ஒரு கேஸுடைய ஆரம்பம் எங்கேருந்து அப்படின்னா, ஒரு குற்றச்செயல் நடந்திருக்குன்ற தகவல் வருது. அந்த தகவலின் அடிப்படையில் எஃப்ஐஆர். இப்போ எஃப்ஐஆர்லேயே வந்து கொடுக்கப்பட்ட தகவல் போலி, தவறு. இன்னொன்று சாரி நான் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு, எஃப்ஐஆரில் என் பேர் கிடையாது. எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, A1லேருந்து A7 வரைக்கும் நேம்டு அக்யூஸ்டு, அதுக்கப்புறம் மற்றும் சிலர். ஸோ இந்த மற்றும் சிலரில் தான் என்னை கைது செய்கிறாங்க. ஸோ அவருடைய பேரே ஃபீச்சர் ஆகாமல், ஆனால் அவர் கைது. அதே மாதிரி வெங்கட்ன்ற பார் மேனேஜர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்லேயும் என் பேர் கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பிலையும் என் பேர் கிடையாது. அதுக்கப்புறமா வெங்கட்ன்ற மேனேஜர்கிட்ட ஒரு கன்ஃபெக்ஷன் வாங்குற மாதிரி வாங்கி, அதில் தான் நான் தகராறு செஞ்சேன், பாருக்கு வந்தேன், எதிர்பாராட்டியை நான் திட்டினேன், பாட்டில் எடுத்து அடித்தேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து என்னை கைது செய்கிறாங்க. கிளியராக இவ்வளோ ஆதாரங்கள் அப்படியே இருக்குது. அப்போ என்னென்னா, காவல்துறை நினைத்தால் யாரை வேண்டுமானாலும், யார் மீது வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன மாதிரியான வழக்கையும் புனையலாம் அப்படின்றதுக்கு நிறைய நம்ம பார்த்துட்டோம். நிறைய நம்ம வந்து ஆதாரங்களை பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்களை பார்த்துட்டோம். இப்போ இது மேலும் ஒரு சம்பவம் முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் நடந்ததாகத்தான் அந்த ஆதாரங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அடுத்து உங்ககிட்ட என்ன மாதிரியான விசாரணை நடத்தப்பட்டது சார்? என்ன பார் கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஜெயிலில் அடித்தாங்க. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் என்னை கஸ்டடி எடுத்தாங்க. கஸ்டடி எடுத்து நான் ஒரு 15 வருஷமாக தொழில் செய்கிறேன். 15 வருஷமாக என்ன தொழில் செய்கிறேன், எத்தனை பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எந்தெந்த சொத்து வாங்கி விற்றுருக்கேன், எந்தெந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னோடய ஜிஎஸ்டி காப்பி, இன்கம் டேக்ஸ் காப்பி, எவ்ரிதிங் தே டேக்கன் எடுத்து என்னை வந்து என்கொயரி பண்ணுறாங்க. நான் வருஷத்துக்கு லீகலாக 60-70 கோடி ரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் விளக்கம் சொல்லிட்டேன். வரி கட்டுறேன், டேக்ஸ் கட்டுறேன், எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஒரு 5 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தா கூட எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டுருவேன். அந்த மாதிரி ஆள். இதுக்கு எல்லாத்துக்குமே கிளியரான விளக்கமும் சொல்லிட்டேன். சொல்லி முடித்து கஸ்டடிலாம் முடித்து என்னை போய் சிறையில் திருப்பி அனுப்பும் போது மறுநாள் ஒரு நியூஸ் வருது நியூஸ் பேப்பரில். என்னென்னா, நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் லொக்கேஷன் போட்டு எடுத்து கொண்டு போய் வச்சு ஒரு தனி அறையில் துப்பாக்கி முனையில் மிரட்டி பணம் பறிக்கிறேன் அப்படின்னு. ஒரு டான் ரேஞ்சுக்கு உங்களுக்கு இது வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யாரால் பண்ண முடியுமா நான் கேட்குறேன். யாரையாவது கூப்பிட்டு டெய்லி மிரட்டினாலே போலீஸ் பிடிச்சி கையை உடச்சி காலை உடச்சி குண்டாஸ் போடுற இது. ஒரு தொழிலதிபரை கொண்டு போய் ஒரு தனி அறையில் வச்சு அதுவும் துப்பாக்கி முனையில் மிரட்டி, இதெல்லாம் சாத்தியமா? இவ்வளோ தூரம் நான் என்னை பற்றி, என்னோடய ஹிஸ்ட்ரி, என்னோடய வரலாறு, என்னோடய பிஸ்னஸ் எல்லாம் விளக்கம் கொடுத்த பிறகும்
இந்த மாதிரி ஒரு நியூஸு மறுநாள் நியூஸ் பேப்பரில் வருது. நியூஸ் பேப்பரில் மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் நியூஸ் பேப்பர் சேனல்லையும் யூடியூப் சேனல். நான் மெயினாக நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொன்ன வந்ததே காவல்துறை கூட விட்டுருங்க. அவங்க கூட என்ன என்கொயரி பண்ணாங்க. காவல்துறை கூட யாராவது ஒரு இவர் ஏதாவது இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாருன்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். அதுக்காக கூட என்னை அரெஸ்ட் பண்ணி ஒரு எடுத்தால் எதாவது கிடைக்குன்னு கூட அவங்க முன்னிச்சையாக எடுத்திருக்கலாம். அவங்களுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன். நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேளுங்க. நான் எத்தனை நாள் வேணால் கஸ்டடி எடுங்க. ஒரு நாள் இல்லை, நீங்கள் 100 நாள் கூட கஸ்டடி எடுத்துக்கோங்க. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கஸ்டடி கேட்பாங்க காவல்துறை. எல்லாரும் டினை பண்ணுவாங்க. கஸ்டடி வேண்டாம், எனக்கு கொடுக்காதீங்க, என்னை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு. நான் கஸ்டடிக்கு வில்லிங் சொன்னேன். ஐயா எடுத்துக்க சொல்லுங்கள், என்ன அவங்க சந்தேகப்படுறாங்க, என்னை விசாரிக்கட்டும், விசாரித்தாதான் என் சைடில் இருக்க உண்மை புரியும் அப்படின்னு நான் வில்லிங் கொடுத்தேன். ஜட்ஜி சிரிச்சுக்கிட்டே சரி போங்கன்னு அனுப்பிச்சி விட்டார். ஸோ அந்த மாதிரி கிளியராக எல்லாம் கொடுத்து சொன்ன பிறகும், இவ்வளோ ஒரு விளக்கம் சொன்ன பிறகும், நியூஸ் பேப்பரில் வர ஒரு தகவலை வச்சுக்கிட்டு ஒரு சேனல் 2 சேனல் கிடையாது, ஒரு எத்தனை யார் நான் மூஞ்சி பார்த்த ஆளுங்கன்னு தெரியும் மூஞ்சி அத்தனை நியூஸ் சேனலும் என்னென்ன பேச முடியுமோ அதான் சொல்கிறல. நான் ஒரு இன்டர்நேஷ்னல் டானு, இன்டர்நேஷ்னல் ட்ரக் டீலரு, அந்த அளவுக்கு. இப்போ ட்ரக் டீலர்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இதை பற்றி சொல்லணும்னு தோணுது. போதை கடத்தல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா? இந்த குற்றச்சாட்டை காவல்துறை உங்கள் மீது வைத்ததா? காவல்துறை வைக்கல. ஆனால் போதை கடத்தல்ன்ற விஷயம் இங்கிருந்து வந்து பரப்பப்பட்டது. இவர் போதை கடத்தலில் ஈடுபடுகிறார் அப்படின்றத முதல்ல காவல்துறை தானே அந்த குற்றச்சாட்டை வைக்கணும். காவல்துறையே வைக்காத ஒரு குற்றச்சாட்டை எங்கிருந்து இவர்கள் பரப்பினார்? காவல்துறை குற்றச்சாட்டு வைக்கல. காவல்துறை அந்த மாதிரி கேஸில் என்ன அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா போதை மருந்து அப்படின்றது சம்மந்தப்பட்ட அதை பயன்படுத்தினாலோ அல்லது அதை விற்பனை செய்தாலோ அதுக்கு வந்து தனியாக ஒரு சட்டமே இருக்குது, NDPS அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து போதை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டமே பிறப்பிக்கப்படலை. அந்த சட்டத்தின் கீழே தான் பார்த்தீங்கன்னா 2 நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு கைது செய்யப்பட்டாங்க. ஆமாம், இந்த வழக்குடன் தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க. கரெக்ட். அந்த NDPS தொடர்பான கேஸில் கைதான அத்தனை பேர்கிட்டையும் என்னை பற்றி விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு அஜய் வண்டியார் தெரியுமா, உங்களுக்கு அவருக்கு தொடர்பு இருக்கா, அவருக்கு போதை பழக்கம் இருக்கான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. நான் அவங்களை பார்த்ததும் இல்லை சார், அவங்கள்ட்ட பேசுனதில் அவங்க நம்பர் என்கிட்ட இல்லைன்னு. ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன குடிப்பழக்கம் மட்டும்தான் இருக்குது, நான் சிகரெட் கூட அடிக்க மாட்டேன், என் நண்பர்களுக்கும் எந்த பழக்கமும் கிடையாது. அதனால் நாங்கள் யாருக்கிட்டும் போதைப் பொருள் வாங்கினதும் கிடையாது, யாருக்கும் அதுக்கு சம்மந்தமாக ஒரு 100 ரூபாய் அமிச்சதும் கிடையாது, ரிசீவ் பண்ணதும் கிடையாது. எந்த ட்ரக் டீலிங் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எதுவுமே கிடையவே கிடையாது. இன்னொன்று, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபர்னு அவங்க சந்தேகப்படுறாங்கன்னா அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ரொம்ப பிளட் டெஸ்ட் எடுத்தால் எல்லாம் தெரிஞ்சிட போகுது. கரெக்ட். அதான் சொல்லுங்கள், நான் இன்வெஸ்டிகேஷன் ஓப்பன் டு இன்வெஸ்டிகேஷன். நீங்கள் என்ன செக் பண்ணிக்கோங்க, என்ன வீட்டை சர்ச் பண்ணுங்கள், என் ஆஃபீஸை சர்ச் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். எனக்கு என் போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடச்சிருந்தா கூட நீங்கள் என்ன பனிஷ் பண்ணுங்கள். அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது, என்னை கைதும் செய்யலை. ஆனால் சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, என்னோடய ஆஃபீஸே வந்து ட்ரக் தொழிலுக்காக போட்ட ஆஃபீஸ் தானா, உலகத்துலேயே ட்ரக் தொழில் வந்து செய்கிற ஒரு ட்ரக் மாஃபியா வந்து ஆஃபீஸ் போட்டு அவனும் பண்ணதான் நான் பார்த்ததும் இல்லை. அது ஒரு மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு முக்கியமான ஏரியாவில் ஒரு ஆஃபீஸை போட்டு இங்கே தான் நான் ட்ரக் தொழில் பண்ணுறேன், வாங்க எல்லாரும் பேசுவான்னு கூப்பிடுவாங்கன்னு தெரியல. ஆனால் அதை சொல்கிறேன், அவரை வந்து உண்மையாகவே நீங்கள் அவர் ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரல. அவர் ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பாரு தெரியாது. இன்னொன்று என்னென்னா, இதில் நகைமுரண் என்ன அப்படின்னா, அவர் மேலே தான் போதை மருந்து பயன்படுத்தியதாகவும் போதை இதை வந்து அவர் மேலே வழக்கு பெண்டிங் இருக்குது. அவர் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போதை இதை வந்து விற்பனை செய்தார்ன்ற கூட வழக்கு போட்டிருக்காங்க. எவ்வளோ தூரம் உண்மைன்றதை வந்து அவர் நிரூபிக்கணும். நம்ம வந்து அவாண்டமான குற்றச்சாட்டை வந்து யார் மேலேயும் வைக்க போகிறதில்ல. அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன வாதம் என்னன்னா, காவல்துறை போலியாக இந்த வழக்குகளை தன் மீது போட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதே தானே மற்றவங்களுக்கும் பொருந்தும். அதே லாஜிக். அது வந்து அவர் மீதாவது வழக்கு போட்டு வழக்கு, அதை தான் நான் சொல்லுவேன், அவர் மீது தான் வழக்கு போட்டிருக்காங்க. NDPS வழக்கு கிடையாது, வழக்கே போடாத என் மேலே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரொம்ப அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. திரும்பவும் சொல்கிறேன், எஃப்ஐஆரில் ஃபஸ்ட்டு ஏன்னா எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தெளிவாக திரும்பவும் பதிவு பண்ணுறேன். எஃப்ஐஆரில் ஒரு என்ன குறிப்பிடப்பட்டதோ, அதாவது இந்த பாரில் இவர் இந்த நேரத்தில் தகராறில் ஈடுபட்டார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டதற்கு ஆதாரத்துடன் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அந்த ஆதாரத்தையும் உங்கள்கிட்ட காமிச்சோம். தட் அவர் அந்த சமயத்தில் அங்கே இல்லவே இல்லை, சம்பவம் நடந்த இடத்துலையே அவர் இல்லை. அதனால் அவரை தொடர்புபடுத்துவதற்கு வேறு எந்த முகாந்திரமும் கிடையாது. அடுத்து அவர் மீது வைக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு, காவல்துறையே வைக்காத குற்றச்சாட்டு, அவர் போதை மருந்து
விற்பனையில் ஈடுபட்டார் அல்லது போதை வஸ்துக்களை பயன்படுத்தினார். இது 2மே காவல்துறையே அந்த குற்றச்சாட்டை வைக்கல. காவல்துறை அது மாதிரி வழக்கும் பதிவு இல்ல. ஆனால் இந்த விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டது. இன்னொரு விமர்சனம் சொன்னார். என்னன்னா வந்து ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் இந்த ஆமா. போதை போதைப்பொருள் கடத்தல் சம்மந்தத்தில் கைது செஞ்சாங்க. அவரோட பணம் சுமார் 250 கோடி ரூபாய் மலேசியாவிலிருந்து என்னோட அஜய் வாண்டியா அறக்கட்டளைக்கு அனுப்பப்பட்டதாம். முதல்ல அஜய் வாண்டியா அறக்கட்டளைக்கு அக்கௌண்ட்டே கிடையாது. அது நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரஸ்ட்டு, அவ்வளோதான். அது மூலம் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அக்கௌண்ட் கிடையாது. ஜாஃபர் சாதிக்கை என்சிபி அரெஸ்ட் பண்ணாங்க, இடி அரெஸ்ட் பண்ணாங்க. அவரை கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் விசாரணையில் வச்சாங்க. ஜாஃபர் சாதிக்கு சம்மந்தப்பட்ட பணம் ஒரு 1 லட்சம் ரூபா கூட எனக்கு வந்திருந்தா என்னை சும்மா விட்டுருப்பாங்களா? கண்டிப்பா. ஜாஃபர் சாதிக்கும் முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது. சரி, அதை விட்டுருங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பணம் அவர் சார்பாகவோ இல்லை அவர் நண்பர் சார்பாகவோ இல்லை அவர் தொடர்பாகவோ எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா அமைச்சிருந்தா கூட என்னை கூப்பிட்டு என்சிபி விசாரிச்சிருப்பாங்க, இடி விசாரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஒரு 250 கோடி ரூபாயை ஒரு 250 கோடி ரூபா முதல்ல வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வரணும்னா அது எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஆமா. ரிசர்வ் பேங்க்கில் போய் அனுமதி வாங்கணும். எப்படி பேஸ்லெஸ்ஸே இல்லாத ஒரு இதை வந்து அள்ளி தெளித்து விட்றாரு. ஸோ இதுக்கும் வந்து ஆதாரம் கிடையாது. நான் அதான் கேட்குறேன். இதுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 7 வாரம் என்னை பற்றி பேசியிருக்காரு. 7 வாரம் பேசின எல்லா விஷயத்துலையும் எத்தனையோ விஷயம் பேசியிருக்காரு. அந்த பேசின விஷயத்தில் ஒரு விஷயத்துக்குனாச்சு அவர் ஆதாரம் காமிச்சிட்டாருன்னா அவர் என்ன சொல்கிறாரோ நான் கேட்குறேன். இல்லை, ஆதாரம் காமிச்சிட்டாருன்றதை விட உங்களுக்கு புகாரே வரலையே எப்படி? புகார் வராத பற்றி தானே பேசுகிறாரு அவர். நீங்கள் புகாரை காவல்துறை இந்த புகாரில் அவர் கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது நியாயம். பேசலாம். நீ பேச என்ன வேணாலும் பேசலாம். ஐயா, உண்மைதான். உன்னோட கற்பனை கூட அடிச்சு விடு. கரெக்ட். புகாரே இல்லையே. இல்லை. அப்போ புகாரே இல்லாத ஒரு விஷயம் குறித்து அதுவும் ஒருத்தர் குடும்பத்தை இழுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன? பிரசாத்னு ஒருத்தர் இந்த என்டிபிஎஸ் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன என்டிபிஎஸ் கேஸ் அரெஸ்டே பண்ணலை. ஆனால் என்னையும் பிரசாத்தையும் என்டிபிஎஸ் கேஸஸில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அது சம்மந்தமாக என்ன கஸ்டடி எடுத்திருக்காங்களாம். எங்கள் 2 பேரையும் கஸ்டடி எடுத்தப்போ அப்போ அவருக்கு ஒரு சேட்டு மாட்டியிருக்கான். போலீஸ் காவல்துறைக்கு ஒரு சேட்டு மாட்டியிருக்கான். என்னென்னா, பிரசாத் எனக்கு அனுப்புகிறாராம், இந்த மாதிரி என்ன நான் அனுப்புகிறேன், நான் வந்து பிரசாத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னா, என்ன இந்த வாரம் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு. உடனே அதுக்கு அவர் எனக்கு ரிப்ளை பண்ணுறாராம், பரவாயில்ல தலைவா, அடுத்த வாரம் சேர்த்து விற்பனை பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு ஒரு மெசேஜை நான் அனுப்புகிறேன்னா சொல்லிவிட்டு கிக்கி கிக்கி கிக்கின்னு சிரிக்கிறாரு. பைத்தியமானு கேட்குறேன் நான். இல்லை பார்க்க வேண்டிய இல்லை, அவர் மென்டலான்னு கேட்குறேன். இல்லை, இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதே சங்கர் குறித்து பல தகவல்கள் வெளியில் கொண்டு வந்தாங்க காவல்துறை. அப்போ இவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து விசாரணையில் வந்து என்கிட்ட வந்து ஒரு கன்னை வந்து எதிர வச்சுட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அதனால நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒருபடி மேலே போகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏசி ரூமில் உட்கார வச்சாங்க கஸ்டடியில். ஏசி ரூமில் உட்கார வச்சு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏசி ரூமில் உட்கார வச்சு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்கன்னா நீ என்ன வேணாலும் சொல்லுவேன்ற ஆள் நீ வந்து மற்றவங்களை பார்த்து புகாரே வராத ஒரு இடத்துல இதெல்லாம் நடந்ததுன்னு அடிச்சு விடுறது எந்த? அதான் சொல்கிறேன், கற்பனைக்கு கூட எட்டாத விஷயங்கள், கதை கூட எழுதுறதுக்கு கூட கொஞ்சம் யோசிச்சு அப்படி இருந்தா அப்படி இந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் இருந்திருந்தா என்டிபிஎஸ்ல உங்களை சேர்த்துருக்கணும். என்ன சும்மா விட்டுருப்பாங்களா? ஏன் என்ன கைது பண்ணியிருப்பாங்களா போலீஸு? இவ்வளோ தூரம் விசாரிக்கிறதுக்கு அதுக்காக தான். எனக்கும் போதைப் பொருளுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு தான் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சேட்டு மாட்டியிருந்தால் என்ன சும்மா விட்டுருப்பாங்களா? அதை பற்றி என் கேள்வி கேட்டிருக்கேன், என்ன கைது செய்திருக்க மாட்டாங்களா? இன்ன வரைக்கும் நான் வெளியில் வர வரைக்கும் என் மேலே என்டிபிஎஸ் கேஸ் பதிவு பண்ணலை. என்டிபிஎஸ்க்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துத்த பிறகும் நீ வந்து உனக்கு வாய்க்கு வந்த பிறகு என்னென்னமோ பேசுகிற. உனக்கு மக்கள் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்லாம் விட்டுருங்க, ஒரு யூடியூப் சேனல் முன்னாடி உட்காந்து நீ பேசுகிற, உன்னை நம்பி ஒரு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் பார்க்குறான். வெறும் பொய்யான தகவலை நீ யார்கிட்ட காசு வாங்கிட்டு அதெல்லாம் சொல்கிற? நான் கேட்குறேன், நீ யார்கிட்ட காசு வாங்கிட்டு, உன்னை யார் பேச சொன்னது? எனக்கு ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, அவர் சொல்கிறாரு, இவர் வந்து அஜய் வாண்டையார் கிடையாது, அஜய் ரோகன் அப்படின்னு சொல்கிறார். என் பேர் அஜய் ரோகன் தான். வாண்டையாருன்றது வந்து நான் கல்லர் சமுதாயத்தில் பிறந்தது. அது வந்து ஒரு பட்டம். எங்கள் ஊர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம், மேடைக்குளன்ற கிராமம். எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் இருக்கும். 100 பேருமே வாண்டையார் குடும்பம். அவங்க எல்லாமே அவங்க பேருக்கு பின்னாடி வாண்டையார்னு போட்டுப்பாங்க. சர்டிஃபிகேட்டில் அது வராது.
நான் வாண்டையார்னு போட்டுக்கிறதுனால அது ஒரு பெருமைலாம் சொல்லலை. அது பாரம்பரியமாக எங்கள் பேருக்கு பின்னாடி அந்த வாண்டையார்ன்ற பட்டம் அதுவாக வருது. அது நான் ஒன்றும் பெருமை அதுக்கெல்லாம் சொல்கிறேன் அந்த அந்த சரிங்க. மாதிரி அப்படி ஆளும் பார்த்து நான் கிடையாது. சரிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் நீ சவுக்கோட பிறந்தீங்க. ஆ உனக்கு ஒரு எல்லாரும் கேள்வி அடைமொழி கேட்கணும்னா என்ன வச்சிருக்கிறாங்க. வேணாலும் ஆ பேசிக்கலாம். ஆ ஸோ அது சொல்கிறாரு. ஸோ இவர் அஜய் ரோகன், இவர் அஜய் வாண்டையார் கிடையாது அப்படின்னு பதிவு பண்ண சொன்னாங்க. சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னாங்க. உன்னை யார் சொல்ல சொன்னது? ம். ஆ உன்னை யார் சொல்ல சொன்னது? அப்போ நீ யார்கிட்ட காசு வாங்கிட்டு இத்தனை நாள் வாரம் வாரம் நீ என்னை பற்றி பேசுகிற? இல்ல நீ பேசு. அது பிரச்சனை கிடையாது. கரெக்ட். நீ பேசு. உண்மையா உண்மைத்தன்மை பேசு. இருக்கணும்ல. நீ அடிப்படையே இல்லாம ஆ பேசுற. உண்மையா பேசு. நீ காசு வாங்கிட்டு கூட பேசு. நீ நீ காசு வாங்கிட்டு தான் பேசுற. உன் தொழிலே அதுதான். நீ காசு வாங்கிட்டு கூட பேசு. உண்மையா பேசு. அது நியாயமான ஒரு கோரிக்கை ம். தானே. ஏன்னா, இதில திரும்பவும் சொல்றேன். நான் அந்த இன்ட்ரோல சொன்னேன் தெரியுமா? இதில பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது மாதிரி கைது நடவடிக்கை வருது இல்லையா? இந்த கைது நடவடிக்கை வந்து ஒரு சிறையில இருக்கும் பொழுது, அவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வழியே கிடையாது. வெளியில இருக்கவங்க சொல்றது தான் உண்மை அப்படின்னு ஆயிடும். இப்ப உதாரணத்துக்கு நான் சிறைப்படுத்தப்பட்ட பொழுது, இத மாதிரி தான் வந்து நியூஸ் போட்டாங்க. பாலியல் குற்ற வழக்கில் கைது கிஷோர் சுவாமி கைதுன்ட்டு. என்ன பாலியல் குற்ற வழக்குன்னா, நான் அந்த குற்றம் அந்த இது கம்ப்ளைண்ட் போட்ட அந்த பெண்மணியை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க கருப்பா, வெளுப்பா, சிவப்பான்னு கூட எனக்கு தெரியாது. அவங்களும் அத பதிவு பண்றாங்க. இவர் என்ன பார்த்ததே கிடையாது. நீதிமன்றத்தில அவங்களும் கரெக்ட். பதிவு பண்றாங்க. இவர் என்ன பார்த்ததே கிடையாது. என்ன வந்து அவர் சோஷியல் மீடியால பேசும்பொழுது என்ன திட்டிட்டாரு ம். அப்படின்ட்டு. நம்ப மாட்டீங்க. நீங்க ஐ திங்க் நீங்க 5த், 6த் வந்தீங்களா வெளியில? 7ஆம் தேதி வந்து. 7ஆம் தேதி வந்தீங்க. 4ஆம் தேதி அதே வழக்குல என் மீது போடப்பட்ட வழக்குல நான் விடுதலை செய்யப்பட்டிருக்கேன். ம். இது இப்ப பொய் பொய் இதுக்கப்புறம் பொய் வழக்குன்றதால விடுதலை கிட்டத்தட்ட ஒரு செய்யப்படுறீங்க. 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் கரெக்ட். நான் விடுதலை செய்யப்படுறேன். அப்ப இந்த 5 ஆண்டுகள்ல என் மீது இந்த அதுவும் குற்ற சட்டம் போட்டபோது, ம். நான் சிறையில இருக்கும் பொழுது, இவங்க வந்து அடிச்சு விட்டாங்க. நியூஸ் போட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன் பாருங்க. என் கூட கூட ரொம்ப க்ளோஸா இருந்த என் நண்பர்கள் கூட நம்பிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பொய்ய உண்மை மாரியே பேசுறாரு. இல்ல இது ஆ? இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னா, என் கூட இருக்கிற ஒருவேளை இவர் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற அப்படின்ற ஒரு சந்தேகம் பேச்சு வந்து வர அளவுக்கு இவர் வந்து ஒரு பொய்ய உண்மை மாதிரி பேசி இவ்வளோ பொதுமக்களையும் இவ்வளோ பேரையும் ஏமாத்திக்கிட்டு இது ஒரு தொழிலா இத இத கேட்குறேன். வந்து இப்ப இவர் கேட்டிருக்காரு. நீங்க இப்ப சிறையில இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ம் அ வேல்முருகன் நீதியரசர், ம் உயர்நீதிமன்ற ம் நீதியரசர் வந்து அவர் கேட்டிருக்காரு. ம் "உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பேசுவ. பேசுவியா?" ஆ அப்படின்னு ஆ கேட்டு கரெக்ட். இவர் மேலான வழக்குகள் எல்லாத்தையும் நீங்க எடுங்க. என்னென்ன எடுங்க. வழக்குகள் இருக்குன்னு எடுங்க ம் அப்படின்னு ம் சொல்லிட்டு, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறது, ம் ஒரு ஆதாரமே இல்லாம அது நீதிமன்றம் இதை கேட்டு வேற ம் நீதிமன்றம் வந்து நாங்க தீர்ப்புகள வழங்கணுமா? ம் நாங்க ரெக்கார்டு படி போவோம். புகார் பதிவு பண்ணியிருக்கணும். கரெக்ட். விசாரணை நடந்திருக்கணும். விசாரணை ஆவணங்கள் எடுப்போம். சாட்சியங்கள் எடுப்போம். இதுதான் நாங்க போவோம். கரெக்ட். நீ யூடியூப்ல உட்காந்து ஆத்துன்னு ஆத்துவ. இத வச்சுட்டு நாங்க தீர்ப்பு சொல்லணுமா? ம் கரெக்ட் நான் தான். சொல்லல, நீங்க சொல்லல. உண்மைதான். வேல்முருகன் உயர்நீதிமன்ற நீதியரசர் சொல்லியிருக்காரு. நான் இப்பயும் உங்களுக்கு சொல்றேன். இது ஆரம்பம்தான். என் மேல இருக்க குற்றச்சாட்டுக்கு பொய்ன்னு உங்ககிட்ட இப்போ வாய்மொழியா சொல்றேன். இது சட்ட ரீதியாவும் நான் நிரூபிப்பேன். அவர் மேல நான் டெஃபமேஷன் கேஸும் போடுவேன். அவர் சும்மா விட போறதே கிடையாது. பிரதர், வீடியோ ஆவணமே காமிச்சிட்டோமே. இல்ல வீடியோ இருந்தாலும் ஆவணமே காமிச்சிட்டோமே. வீடியோ இது ஆதாரம் ஆதாரம் இல்ல. ஒரு பார்ல தகராறு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. டைம் என்ன டைம்ன்றது நம்ம காமிக்கிறோம். எஃப்ஐஆர்ல இந்த டைம் நேரம் போட்டிருக்காங்க. இந்த நேரத்துல இவர் இங்க இருக்காருன்ற ஆதாரத்தை இவர் காமிச்சிட்டாரு. இதுக்கு மேல ஒரு ஒரு ஆதாரம் இருக்கணுமா? இல்ல இத அவருதான். அவர் பொய்யே பேசுற ஆளு. இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு அசிங்கமா தெரியாது. ஆனா பேசின பேச்சுக்கு லீகலா அவர் பனிஷ்மென்ட் அது பண்ணணும். கண்டிப்பா அது உங்களோட உரிமை. ஆமா. அது நான் விட போறதில்ல. அதுக்கு நீ சொன்ன குற்றச்சாட்டு ஒரே ஒரு குற்றச்சாட்டு நீ நிரூபி. நீ என்ன சொல்றியோ கேட்குறேன். இல்லன்னா நீ ஜேர்னலிஸ்ட்டே கிடையாது. ஜேர்னலிஸ்ட் தொழிலே விட்டுட்டு போயிரு. இல்ல இவர் ஜேர்னலிஸ்ட் கிடையாதுங்க. இவர் வந்து ஃப்ரீலான்ஸரா செய்யக்கூடிய ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய இழிவுகள் எல்லாம் நான் வெளியில கொண்டு வந்து பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பணத்தை வாங்கிக்கிட்டு உள்ளபடியே அ பாராட்டக்கூடிய விஷயம் தான். நீ ம் அதை பண்றேன்னா ஓகே. ம் ஆனா நீ இப்படி ம் ஒவ்வொருத்தரை பத்தியும் கொச்சைப்படுத்துற மாதிரி நீ ம் பேசுறது, ம் அதுவும் தனிப்பட்ட வாழ்க்கைகளை எடுத்து ம் பேசுறது, அப்படி பேசும்பொழுது அதுல ஏதாவது அடிப்படை ஆதாரம் இருக்கணும்ல. இருக்கணும். எந்த ஏதாவது ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி? சின்ன ஒரு லிங்க் இருந்தா கூட நீ அதை சம்மந்தப்படுத்தி பேசலாம். அது சம்மந்தப்படுத்தி கூட நீ டெவலப் பண்ணி பேசலாம். ஒரு சின்ன லிங்க் கூட இல்லாம ஒரு கட்டுக்கதையா நீ பேசுறன்னா, இதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. என் கண்டிப்பா. குடும்பம் பாதிக்கப்படுது. தனிப்பட்ட விதத்துல கண்டிப்பா. எவ்வளோ பாதிப்பு என்ன விட்டுருங்க. என் ஒய்ஃப் தனியா வீட்ல இருந்து எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்னும் அந்த குழந்தை இருக்குல்ல. நான் அதான் சொல்றேன். என் நண்பர்களே, என் உறவினர்களே, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ கண்டிப்பா. கண்டிப்பா. அப்படின்ற அளவுக்கு நீ சந்தேகம் ஒரு வரும். பொய்ய உண்மை மாதிரி பேசுற. அது எல்லோ ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல. இந்த மஞ்சள் மஞ்சள் பத்திரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இஷ்டத்துக்கு எழுதுறது. கரெக்ட்.
நக்கீரன் இந்த வேலையை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி யூடியூப்பில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் இது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒருத்தருக்கு சங்கரை பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இதெல்லாம் விட்டுருங்க. நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கு அதே வந்து இஸ் மை ஃப்ரெண்ட், நான் ஐ வில் ஸ்டாண்ட் பை ஹிம். இந்த குற்றச்சாட்டுகள் இந்த ஆதாரம்லாம் இருக்குன்னு இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் சொல்கிறது என்னன்னா, அதே இது செஞ்சுக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் சுயம்புவா அவராக வளர்ந்த மனுஷன். யாரோ ஒரு பூர்வீகத்தில் அவங்களுடைய சொத்தை வச்சுக்கிட்டு வந்து வளர்ந்த மனுஷனும் அப்படி கிடையாது. அந்த அதே எனக்கு இப்போ நான் 2-3 முறை தான் சந்திச்சிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியும். பிகாஸ் காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் எனக்கு நல்லா தெரியும் அதையே. அவராக வந்த மனுஷன் தான் தவிர்த்து இந்த மாதிரியான ஒரு வேற ஒருத்தருடைய பேரை வைத்துக்கொண்டு அல்ல வேற ஒருத்தருடைய சொத்தை வைத்துக்கொண்டு அபகரித்து அதன் அடிப்படையில் செயல்படுற மனுஷன் கிடையாது. அப்போது சமுதாயத்தில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேலே வரான், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வரான், அவனுடைய சுய உழைப்பில் அவன் மேலே வரான் அப்படின் பொழுது ரொம்ப எளிதாக அவனை வந்து கொச்சைப்படுத்துறேன்னா என்னென்ன சொல்கிறாரு? கட்ட பஞ்சாயத்து பண்ணுற, ரவுடிசம் பண்ணுற. எந்த ரவுடிசம் நான் பண்ணியிருக்கேன்? எந்த கட்ட பஞ்சாயத்து நான் பண்ணியிருக்கேன்? அவர் சொல்கிறாரு, ரவுடிங்க வந்து எந்த ரவுடி சம்பவம் தான் பண்ணுவான், பாரில் போய் சண்டைலாம் போடுவான். நான் ரவுடின்னு உனக்கு என்றைக்கு சொல்லியிருக்கேன்? நான் ரவுடின்னு உனக்கு யார் சொன்னா? முதல்ல நான் தொழில் செய்கிறேன், நேர்மையான தொழில் செஞ்சு இன்கம் டேக்ஸ் கட்டி ஒரு நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு ரவுடின்னு என்றைக்கு சொல்லியிருக்கேன்? இவர் சொல்கிறார், பாண்டவாஸ்னு ஒரு குரூப் ஆரம்பித்து அந்த குரூப்பில் தென் மாவட்ட ரவுடிகளெல்லாம் இணைச்சி அதில் வந்து சதித்திட்டம் தீட்டி இதில் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறேன்னு. நீ பார்த்தியா? பாண்டவாஸ்ன்ற குரூப்பில் நான் கிடையவே கிடையாது. அதுக்கும் உங்களுக்கு ஆதாரம் கொடுக்குறேன். அது ஒரு 4 நண்பர்கள், சாதாரண ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து சும்மா ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக ஆரம்பிக்கிற ஒரு குரூப். அதில் எந்த ரவுடியும் கிடையாது, யாருமே கிடையாது. முதல்ல அந்த குரூப்லேயே நான் இல்லை. என்னை கைது செய்த பிறகு தான் பாண்டவாஸ்னு ஒரு குரூப் இருக்குன்றது எனக்கே தெரியுது. அதுவும் அன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்ட குரூப் தான். ஒரு நண்பர்கள் அந்த பாரில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அந்த குரூப்பில் நான் இருக்கேன்னா நான் தான் தலைமையா, அதுக்கு தென் மாவட்ட ரவுடிகள்லாம் எனக்கு எந்த ரவுடிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என் ஃபோனை செக் பண்ணாங்கல்ல, என் ஃபோனில் எதோ ரவுடியோட நம்பர் இருக்கா, இல்லை ரவுடியோட நான் எதாவது பேசியிருக்கேன்னா, எதோ கான்வர்சேஷன் பண்ணியிருக்கேன்னா, எதோ வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கா, இப்போன்னு கிடையாது. என்னோடய ஃபோனை வந்து நான் ஏதாவது தரவுகள் அழிச்சிருப்பேனான்னு சொல்லி ஃபாரன்சிக்கை கூப்பிட்டுட்டு வந்து பேக்கப் எடுத்தாங்க. நான் எந்த தரவுகளும் இருக்கேன், 10 வருஷம் ரெக்கார்டு அப்படியே என் ஃபோனில் இருக்குது. ஆனால் அவங்க கூப்பிட்டுட்டு வந்து இருந்தாலும் எல்லா இதுவும் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரவுடியோட நான் பேச்சுவார்த்தையோ ஏதாவது ஒன்று இருக்கா? இப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் ரவுடி தனம் பண்ணுறேன். எனக்கு எதுக்கு ரவுடி சண்டை பண்ணணும்? நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். ஒன்றும் முடியாதவன் போய் அந்த வேலையை பண்ணுவான். நான் படிச்சிருக்கேன், MBA மார்க்கெட்டிங் படிச்சிருக்கிறேன். நான் எதுக்கு இந்த தொழிலை செய்யணும்? நான் எதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அண்ட் இதையெல்லாம் நீங்கள் வெளியில் இருக்கும்போது பேசிக்கணும். எப்போ? இதெல்லாம் இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் இதையெல்லாம் நீங்கள் வெளியில் இருக்கும்போது கரெக்டு. நீங்கள் வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்க. அதாவது நீங்கள் சிறையிலிருந்து உங்கள் தரப்பு விளக்கத்தை நீங்கள் கொடுக்க முடியாதுன்ற சூழலில் இதை பேச. நான் ஜெயிலில் ஒரு நாளும் கணக்கு பண்ணதே வெளியில் வந்து இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் தான். இல்லை, என்னால் அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நான் அதை அண்டர்கோ பண்ணியிருக்கேன். அதனால் என்னால் புரிஞ்சிக்க முடியாது. இல்லை இன்னொன்று, ஏன்னா எனக்கு வரும் டெய்லி வந்து இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க. ஓகே, பேசட்டும். நான் வருவேன்ல ஒரு நாள், வராமல் போக மாட்டேன். வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இவங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பார்வையாளர்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுதான். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் என்ன 2 வாட்டி தான் 3 வாட்டி தான் பார்த்துருப்பீங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா எனக்கு என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அது மாதிரி சில பேர் நம்பிக்கை வச்சுருக்கவங்க என் மேலே இருக்காங்க கண்டிப்பாக. ஆனால் ஜென்ரல் பப்ளிக், பொதுமக்களுக்கு அவர் பேசுகிறது தான் உண்மை நம்புகிறாங்க. இவர் வந்து இதெல்லாம் பண்ணி தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறாரு, இதை தான் பண்ணி தான் இந்த காரை வச்சுருக்காரு, இத்தனை கார் வாங்கி சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு. பணம் அவ்வளோ ஈஸியெல்லாம் வராது. கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு உழைச்சா தான் பணம் வரும். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. என் வீட்டில் 2 பேர், ஒரு குழந்தை தான். நான் ஒரு கார் எனக்கு போதும், 2 கார் எனக்கு போதும். நான் 6 கார் 5 கார் வச்சுருக்கேன்னா எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. நான் யாரும் ஏமாற்றி வாங்கலையே. இவர் சொல்கிறாரு, என்கிட்ட இருக்க கார் எந்த காருக்குமே RC புக்கு கிடையாதான். RC புக் இல்லாத காரை முதல்ல ஓட்ட முடியுமா? ஒரு கார் நம்பரை தட்டினீங்கன்னா அந்த டீட்டெயிலே வந்துடும். அந்த கார் யார் பேரில் இருக்குது, இது எந்த பேங்க்கில் லோனில் இருக்குது, இந்த பேங்க் லோன் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, எல்லாமே வந்துடும் தானே.
ஆமாம் ஆமாம். நான் திருப்பி திருப்பி கேட்குறேன், நீ என்ன பைத்தியமான்னு கேட்குறேன். இதெல்லாம் உன்னால உனக்கு இது கூட நீ செக் பண்ண முடியாம நீ எதுக்கு இந்த டிவி முன்னாடி வந்து சீஃப் பேசிட்டு இருக்க? மினிஸ்டர் வந்து ஃப்ளைட்டில் போகிறாருங்க, ம். அது பிஎன்ஆர் நம்பரே எடுக்கிறாரு. எடுக்கிறாரு. அது இதெல்லாம் எடுக்க உன்னால முடியாதா? செக் பண்ண முடியாதா? ஏன் கார் நம்பர் போட்டிருக்க முடியாதா? நீ அது யார் ஓனரு? அதுக்கு ஆர்சி புக் இருக்கா? இல்லையா? இதுக்கு எவ்வளோ டியூ இருக்குன்னு உன்னால பார்க்க தெரியாதா? நீ பார்த்துட்டு தானே பேசியிருக்கணும். கண்டிப்பா. இல்லன்னா அத ரெக்கார்ட் எடுத்து காமிச்சிருக்கணும். இங்க பாருங்க கண்டிப்பா. இந்த கார் இவரு இல்ல இந்த ஓட்டுறாரு. ரெக்கார்ட்லாம் பாருங்க. இவர் வைத்த குற்றச்சாட்டு, இந்த காரோடைய ரெக்கார்ட்ஸ் இங்க நம்ம அப்படியே பிராட்காஸ்ட் பண்றோம். நீங்க அதையும் பாருங்க. அதாவது நான் வந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய தவறுகளை யாரும் எடுத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. பட் நான் சொல்றேன் பேர் வழின்றதுக்காக எனக்கு பார்வையாளர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்றதுக்காக ம். எனக்கு வாய்க்கு ம். வந்தத நான் பேசிட்டு ம். போகக்கூடாது. யாருடைய குடும்பத்தையும் நான் வந்து சிதைக்கிற வகையில நான் வந்து பேசிட்டு போறதுன்றது வந்து அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்த வந்து கண்டிப்பா பார்வையாளர்களாக நீங்க தட்டி கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு இது யூடியூப் கலாச்சாரமாவே மாறிடுச்சு. யாரை பத்தி எதை வேண்டுமானாலும் பேசலாம். எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்ட்டு. அது நான் பேசினா கூட என்னையும் நீங்க தட்டி கேட்கணும்னு தான் நான் சொல்றேன். நான் வந்து அவர இது விட்டுருங்க. இப்ப நான் இன்னைக்கு பேசினேன்ல, பொதுமக்களாவே இந்த எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். என் கார் நம்பர் எல்லாத்தையும் உங்கள்ட்ட குடுக்குறேன். நீங்களே செக் பண்ணுங்க. ஆன்லைன்ல இப்ப எல்லாருமே எல்லா தகவலும் எடுத்துற முடியும். எடுத்து ஆமா. செக் பண்ணுங்க. கார்லாம் என் பேர்ல இருக்கா? கரெக்ட்டா பேங்க்குக்கு லோன் கட்டுறேனா? எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. கண்டிப்பா. அந்த இஎம்ஐ மாசம் மாசம் கட்டுற வழி எங்களுக்கு தெரியும். சம்பாரிச்சு கட்டுற வழி எங்களுக்கு தெரியும். சும்மா ஒண்ணும் வந்து எந்த பணமும் வந்துராது. ஏமாத்தி எந்த பணம் வந்து ஏமாத்தி வர்ற பணமும் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இப்படியே ஏமாத்தி யாரையும் ஓட்டிறவும் முடியாது. நீ வந்து நீ பேசுற? கண்டிப்பா. தப்பு ம். தான். ம். அது தப்புன்றத நான் அப்பவும் பதிவு பண்ணேன். ஆனா இப்ப ஆதாரங்களோட உங்களுக்கு பதிவு பண்றேன். இவர் வரணும் வெளிலன்றதுக்காக தான் நான் காத்துருந்தேன். ஏன்னா இவர் வாயிலிருந்து இது வெளில வரணும். எனக்கு தெரியும் உண்மை என்னன்னு. ஆனா நான் ஒருதலை பட்சம் கூட நீங்க நினைச்சுட்டு போங்க. ஆனா இத்தனை ஆதாரங்கள் பொய்யாகுமா? சரி இப்ப குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க அவர் மேல. அந்த குண்டர் சட்டம் எப்படி சார் உடைஞ்சது உங்களுது? எனக்கு வந்து அட்வைசரி 6 மாதம் எடுத்துச்சு சார் எனக்கு உடையறதுக்கு. உங்களுக்கு எப்படி சார் உடைஞ்சது? எனக்கு குண்டர் சட்டம் போட்டு ஒரு 30 டூ 35 நாள்ல வந்து அட்வைசரி போர்டுன்னு ஒண்ணு வரும். அது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த அட்வைசரி போர்டு என்ன விசாரிப்பாங்கன்னா, இவங்க மேல போட்ட குண்டர் சட்டம் உண்மையா? அது இவங்களுக்கு தகுதியானவங்களா? உண்மையாவே இவர் குண்டரா? குண்டர்னா யாருன்னா, அ ரெகுலரா வந்து கொலைகளோ, இல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க, இல்ல மணல் கடத்துறவங்க, இந்த மாரி சில ஒரு 5 சர்கம்டன்சஸ் இருக்கு. அதுக்கு வரக்கு கீழ தான் குண்டர்கள். ஆமா. இந்த அடிப்படையிலுமே ஆமா. நான் வரல. இன்னொன்னு இருந்தாலும் என் மேல குண்டர் சட்டம் நீங்க போட்டுட்டீங்க. கிரவுண்ட் கேஸ்ன்னு ஒண்ணு போடுவாங்க. கிரவுண்ட் கேஸே இந்த பார் கேஸ் பார் தான். கேஸு. பார் கேஸ்ல நான் இல்ல. என்ன முதல்ல அட்வைசரி போர்டுக்குள்ள போனோனே கேட்ட முதல் கேள்வி, "ஏன் நீங்க பார்ல போய் சண்டை போட்டீங்கன்னு?" "சார் நான் பார்ல போய் சண்டையே போடலன்னு" ஒரே சொன்னேன். நிமிஷம் சார். இந்த அட்வைசரி போர்டுனா என்னன்றத நான் தெளிவுபடுத்துறேன். ஏன்னா நெறைய பேருக்கு தெரியாது இது. குண்டர் சட்டம் போடப்பட்டது தடுப்பு காவல் அப்படின்னு போட்ட உடனே தடுப்பு காவல் என்பது ஓராண்டுக்கானது. ஆனால் இந்த தடுப்பு காவல் அப்படின்றது வந்து எந்தவித விசாரணையும் இன்றி போடப்படுகின்ற ஒரு விஷயம். அதாவது ஒரு வழக்கு இருக்கு, நிலுவையில இருக்கு, இல்ல பல வழக்குகள் இருக்கு அப்படின்னா, அதை ஆதாரமாக வைத்து இவைங்க வந்து இந்த குண்டர் சட்டம் தடுப்பு காவல் போடுவாங்க. இந்த தடுப்பு காவலுக்கு பார்த்தீங்கன்னா, 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க. இந்த வாய்ப்பு என்னன்னா, ஒரு அட்வைசரி போர்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த அட்வைசரி போர்டுல 3 பேர் இருப்பாங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர், ஒரு ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து ஒருத்தங்க இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு அதிகாரி யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. இல்ல மனநல சைக்கியாட்ரிஸ்ட் மாரி சைக்காட்ரிஸ்ட். ஒருத்தங்க இருப்பாங்க. நீங்க நீங்க சொல்றது உண்மையா? பொய்யான்றத அவங்க அப்படின்றத அனலைஸ் அவங்க பண்ணுவாங்க. கணிப்பாங்க. அப்படி ஒரு 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேருக்கு முன்னால நீங்க அது குற்றம் சாட்டப்பட்டவர் ஆஜராகலாம். அவருடைய வக்கீல் ஆஜராக முடியாது. குற்றம் சாட்டவர் ஆஜராகலாம். அவங்களுடைய உறவினர் குடும்ப ஆஜராகலாம். உறுப்பினர் யாராவது, குடும்ப மனைவியோ, உறவினர் இருந்தா அம்மாவோ, ஆஜராகலாம். அப்பாவோ, அதில வந்து அவரும், அவருடைய மனைவியும் ஆஜராயிருக்காங்க. நீங்க சொல்லுங்க சார் என்ன நடந்ததுன்னு? அத என்ன வந்து கேட்டாரு. "நீங்க வந்து ஏன் பார்ல போய் சண்டை போட்டீங்க?" அப்படின்னு கேட்டாரு. "இல்லையா நான் பார்ல போய் சண்டையே போடல." "அப்ப ஏன் உங்க மேல நீங்க பார்ல சண்டை போட்ட மாரி தானே உங்க எஃப்ஐஆர் இருக்கு. கன்ஃபெஷன்ல இருக்கு." அப்படின்னு. பார்ல சண்டை போடாததுக்கு பார்ல இல்லன்றதுக்கு நாங்க ஆல்ரெடி சொன்ன மாரி வீடியோ ஃபுட்டேஜ், அந்த எவிடன்ஸு, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே நாங்க ஆல்ரெடி ஒரு டேபிள்ல வச்சோம். அவங்க எடுத்து பார்த்தாங்க. பார்த்தாங்க அத. பார்த்தாங்க. 3 பேருமே பார்த்தாங்க. பார்த்துட்டு, "நீங்க அப்ப ஏன் உங்க மேல போட்டுருக்காங்கன்னா?" "அது தெரியல. இது யாரோட அழுத்தம்? எதுக்காக பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா, பார்ல நான் சண்டை போடல." அப்படின்றத விளக்கமா அவங்களுக்கு எல்லா எவிடன்ஸோட, ப்ரூஃபோட குடுத்துட்டேன். என் மனைவியும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட எங்கள 2 பேரும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் பேச விட்டாங்க. பேச விட்டு எல்லா விளக்கத்தையும் கேட்டுக்கிட்டு, "சரி நீங்க போங்க பார்த்துக்கிறேன்னு" சொல்லி, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. ரிவோக் ஆர்டர்ன்னு சொல்லுவேன். இவர் மேல போடப்பட்ட குண்டர் சட்டம் தவறானது. இவரு குண்டருக்கு தகுதியற்றவர் அப்படின்னு ஒரு ரிவோக் ஆர்டர் வந்துச்சு. அது மூலம் நான் பெயில் எடுத்துட்டு வெளியில வந்தேன்.
இந்த போர்டு என்பது வெறும் அட்வைசரி தான். அதாவது அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்வதற்கான அதிகாரம் மட்டும்தான் இந்த போர்டுக்கு இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உள்துறை செயலாளருக்கு தனி அதிகாரமே இருக்குது. அப்படி இருந்தும் கூட இந்த போர்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து முகாந்திரமே இல்லை. முகாந்திரமே இல்லாமல் ஒருத்தர் ஒரு சம்பவ இடத்திலே இல்லை, சம்பவ இடத்துல இல்லாதவர் சம்பவ இடத்தில் இருந்தார் என்று நீங்கள் முதல் தகவல் அறிக்கையை போடுறீங்க அப்படின்னா, இது வந்து ஆரம்ப நிலையிலேயே இது வந்து கேன்சலேஷனுக்கு உகந்தது. அதனால் இதை வைத்து நீங்கள் குண்டர் சட்டம் போட முடியாது. அப்போ போட்டது தவறு. கைது வேற, குண்டர் சட்டம் வேற. அப்போ இந்த குண்டர் சட்டம் நீங்கள் போட்டது தவறு என்று போர்ட்லேயே சொல்லிட்டாங்க. எனக்காவது 6 மாதம் எடுத்தது நீதிமன்றத்துக்கு போய், நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி தான் சொன்னது இந்த குண்டர் சட்டம் போட்டது தவறுன்னு. ஆனால் இவருக்கு ஆரம்ப நிலையிலேயே அது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதற்கு முன்னரே இந்த குண்டர் சட்டம் போட்டது தவறு என்று அது தெளிவாகி இருக்கிறது ஆதாரங்களின் அடிப்படையில். சும்மா போகிற போக்கில் சொல்லலை, ஆதாரங்களின் அடிப்படையில் தெளிவாகிருக்கு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து எதிர்க்கட்சியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் ஆளுங்கட்சியிலிருந்து அதை கண்டிப்பாக வந்து இதுக்கு உதவி இருக்க வாய்ப்பே கிடையாது. இவர் எதிர்க்கட்சியில் இருக்கிறார் என்பதற்காகத்தான் இவர் மேலே இந்த குற்றச்சாட்டும் வருது, இவர் மேலே இத்தனை ப்ரெஷரும் வருது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் எதுலேயுமே ஆதாரம் கிடையாது. அதுதானே சார் உண்மை? 100% உண்மை. இதை எப்படி உங்களுடைய குடும்பத்தினர் எப்படி அணுகினாங்க? என் ஒய்ஃப்லாம் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாங்க. ஏன்னா என் தனியாக ஒய்ஃப் இருக்காங்க. தனியாக இருக்காங்க. எங்கள் வீட்லேயும் யாருமே இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எல்லாமே இறந்துட்டாங்க. என் மனைவி வீட்லேயும் அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அவங்க அப்பா கிடையாது. என் ஒய்ஃபுக்கு வந்து என் வீடு அவங்க அம்மா வீடு, இதை தவிர அதை தாண்டி போனதே கிடையாது. குழந்தை அவ்வளோதான். அவ்வளோ மெச்சூரிட்டியுமே கிடையாது. எனக்கு முதல் வருத்தமே இப்போ என்னை சுற்றி ஒரு பெரிய கும்பலே இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியும் கஷ்டம்னா இந்த கும்பல்லாம் என் கூட இருக்காதுன்றது எனக்கு தெரியும். அந்த கும்பல் இருக்கிறத நான் தலையில் தூக்கி வச்சு என்றைக்கும் ஆடினதும் கிடையாது. அதே உண்மை, நான் ஒரு பாதிக்கப்பட்டேன்றும் போது என்னை சுற்றி எந்த கும்பலுமே கிடையாது. கும்பலில் விட்டுருங்க, ஒரு என் மனைவிக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட யாருமே கிடையாது. ஒரு தனி ஆளாக என் மனைவி அவங்களா போராடினாங்க. அவங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அவங்க அதை தான் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு 1,00,000 ரூபா கொடுத்தா கூட அவங்க கணக்கு போட்டு அது கூட பார்க்க மாட்டேன் தெரியாது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஒரு இன்னசென்ட்டானவங்க. ஆனால் என்னை வெளியில் எடுக்கணுன்றதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இல்லை, உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஆமாம். ஏன்னா உள்ளே நம்ம போய் இருந்துடும், வெளியில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அவங்க இப்போ அவங்க கஷ்டப்படுறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப. நான் வெளியில் வரதுக்கு முழு காரணம் என் மனைவி தான். ஏன்னா அவங்க எடுத்த முயற்சி தான். அவங்க போய் அட்வைசரி போர்டில் பேசின விதம், அவங்க கொடுத்த ரெக்கார்ட்ஸு, ஏன்னா நான் உள்ளே இருக்கேன். இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்க தான் எடுக்க முடியும் வெளியிலேருந்து. எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே அவங்க தான். என்னை வாரம் 2 வாட்டி வந்து சந்திப்பாங்க. எங்கள் வீடு பனையூரில் இருக்குது. எங்கள் மனைவியோட காரை சீஸ் பண்ணிட்டாங்க. பைக்கில் ஸ்கூட்டரில் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்ரு பனையூர்லேருந்து புழல் சிறைக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் புழல் சிறையில் உள்ளே வந்து பார்க்குறது அது பெரிய ப்ராசஸ். அதுலேயும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு எங்கள் மனைவி உள்ளே வரும்போது அவங்க அந்த பீரியட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கீழ்த்தனமாலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் வெளியிலேயே சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னை வெளியில் எடுக்கணுன்றதுக்கு அவங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தனியாலாம் இவ்வளோ போராடி நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். பெரிய விஷயந்தான் அது. அண்டு இது மாதிரி தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலைகள் என்ன அப்படின்றத கூட மனசில் வச்சுக்காம போகிற போக்கில் எதை வேணாலும் பேசலான்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை பார்வையாளர்களாக நீங்கள் தான் வந்து இதையெல்லாம் வந்து மனசில் எடுத்துக்கிட்டு எதை என்கரேஜ் பண்ணலாம், எதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது சொல்கிறது மட்டும்தான் உண்மை அப்படின்னு கிடையாது. நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதில் எவ்வளோ தூரம் உண்மைத்தன்மை இருக்கலாம். இப்போ இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் எத்தனை பேர் வந்து இப்போ இவர் சொல்கிறார் நான் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் எடுக்கிறது உங்களோட உரிமை, தப்பே கிடையாது. ஆனால் எத்தனை பேரால் அதை பண்ண முடியும்? இவரால் முடியும். இவருக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது, இவரால் செய்ய முடியும். செய்ய முடியாத இல்லை, இது நான் அதை சொல்கிறேன். இதை நான் விட்டேன்னா என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. கண்டிப்பாக. எந்த உண்மையுமே இல்லாமல் நீ 10 பேர் நீ பேசிக்கிட்டே போவ, யார்கிட்டே காசு வாங்கி அவனை எதுக்கிட்ட காசு வாங்கி அவனை நீ பேசிக்கிட்டே போவ. இதை நீ ஒரு தொழிலாக நீ செஞ்சுக்கிட்டே இருப்ப. உன்னை விட்டோம்னா இதோட நிற்காது, நீ பண்ணிக்கிட்டே தான் இருப்ப. அண்ட் நான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக இது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. அதாவது நீங்கள் நல்லவர் வல்லவர் அப்படின்னு நான் நம்பலாம், அது வேற விஷயம். நான் நம்புறேன். இல்லை, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். நான் வந்து காந்திலாம் நான் சொல்லலை, நான் காந்திலாம் சொல்ல. என் வாழ்க்கையிலும் தவறுகள் நடந்திருக்கும், தவறுகள் பண்ணியிருக்கலாம். நான் வந்து உத்தமலாம் சொல்லலை. இப்போ நீ சொன்ன அலிகேஷன் இருக்குல்ல, எதுவுமே உண்மை இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன்.
ஒருத்தருடைய இதை வந்து போகிற போக்கில் என்ன வேணாலும் பேசலாம் ம். அப்படின்றது. ம். இது வந்து இதுக்கு மேலே இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வேறு வேறு சீக்வன்ஸில் பேசுவோம். பட் இதை வந்து நான் கொண்டு வந்து நிறுத்தணும். அது முக்கியமாக ஆதாரப்பூர்வமாக இதை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த இந்த வீடியோவோட நோக்கம். ஷங்கருக்கு தனிப்பட்ட காழ்ப்புகள் இருக்கலாம். அதே வாண்டியார் போன்ற நபர்கள் மீது ஷங்கருக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கலாம். அது வேறு விஷயம். எனக்கு ஷங்கரை பிடிக்கும் பிடிக்கலன்றது வேறு விஷயம். ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த உண்மை வெளியில் வரணும். போகிற போக்கில் பேசினது வந்து தப்பு. இது ஷங்கர் போன்றவர்கள் உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய பேசுவோம் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுவோம். உங்களுடைய இப்போ தான் நீங்கள் ரிலீஸ் ஆகிருக்கீங்க. உங்களோட ஃபேமிலி டைம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பட் இந்த டைமில் எனக்கு ஃபேமிலி டைமோட இது ரொம்ப முக்கியமாக தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன். இல்லை, எனக்கு புரியுது சார். அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. ஆமாம். பர்சனலி ஆல்சோ யூஆர் மை பிரதர். ஸோ ஈவன் ஐ ஃபீல் அஃபெண்டட் தட் திஸ் இஸ் ராங். அதனால தான் ஐ டுக் டைம். ஐ தாட் ஐ ஷுட் கம் அண்ட் ஷேர் கெட் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் வித் தி ஆடியன்ஸ். லெட் தி ஆடியன்ஸ் நோ. நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. அதுதான் நீங்கள் கூட செக் பண்ணுங்கள். ஆடியன்ஸை கூட எடுத்து நான் சொல்கிற தகவல்கள்லாம் உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து இப்போ நீங்கள் ஆதாரங்கள்லாம் பார்த்துட்டீங்க. நீங்களும் மேலே கேள்விகளை கேளுங்க. சங்கர் தரப்பே வரட்டும். நம்மளே கூட மேலே கேட்கட்டும். இல்லை, ஏன் முன்னாடி ஒரு நேரம் உட்கார சொல்லுங்க. அதான் முன்னாடி 1 to 1 உட்கார சொல்லுங்க. நீங்கள் கேள்வி கேளுங்க. நீ இந்த கேள்வினா மேலே சொல்லியிருக்க, குற்றச்சாட்டுக்கு சொல்லியிருக்க, உண்மையா நான் பதில் சொல்கிறேன். நீ உண்மைன்னு முன்னாடி ஏன்னே ஆமாம் நீ நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணு. ஷங்கர் சவாலுக்கு தயாரா? உங்கள் சவுக்கு மீடியாவுக்கே அவர் வருவார். அதான் நீங்கள் அதே உள்ளே இருக்கும்போது என்ன வேணாலும் பேசலாம். இப்போ அதே வெளில இருக்காப்புல இல்லை, இப்போ பேசிட்டு சும்மா மட்டும் போகக்கூடாது. பேசிட்டு உன்னுடைய மீடியாவுக்கு நீ சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் வருவார். நான் வரேன். அவர் பேசட்டும். நியாயமான ஒரு இதுதானுங்க. நீ என்ன குற்றச்சாட்டு வேணா வைங்க இல்லையா? இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த சவாலை சங்கர் ஏற்றுக்கொள்வாரா என்பதனை அவருக்கே விட்டுருவோம். நேயர்களே, நீங்களும் போய் கேளுங்க அவர்கிட்ட. அவர் சேனல்லே கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ அதே வாண்டியார் ரொம்ப தெளிவாக அவருடைய சவாலை வைத்து விட்டார். தயாரா அப்படின்னு கேளுங்க என்று கூறி இந்த நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி கூறி. நேரம் இல்லை, இதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து என்னை கேட்டு நிறைய எடுக்க போகிறேன் சார் உங்களை. ரொம்ப நன்றி. அதனால் பட் தேங்க்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் அஸ் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ.